தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து 16 நாட்கள் ஆகின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் மாமூல் கேட்பது, மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது என ஈடுபட்டு வருகின்றனர். இது தமிழக வெற்றி கழக அரசாங்கத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்க்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ராணிப்பேட்டை அருகே செங்கல் சூளை உரிமையாளரிடம் மாமூல் கேட்டு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தகராறு செய்தார்கள். அந்த வீடியோ வைரலானது. நேற்றைய தினம் செங்கல் சூளை உரிமையாளர் உள்ளிட்ட அவருடைய உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் செங்கல் சூளை உரிமையாளரிடம் கமிஷன் கேட்டு மாமூல் கேட்டு தகராறு பண்ணிய ராணிப்பேட்டை மாவட்டம் கனியம்பாடி ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் கட்சியிலிருந்து சற்று முன் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாமூல் கேட்டதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தாவேகா தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மாமூல் கேட்பது, கமிஷன் கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களை பற்றி தலைமைக்கு புகார் சென்றால் தாங்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவோமோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் செங்கல் சூளை உரிமையாளரிடம் மாமூல் கேட்ட ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆட்சி மாறியுள்ளது, காட்சி மாறியவில்லை. ஆட்சிதான் மாறியுள்ளது, காட்சி மாறவில்லை. ஆட்சி மாற்றம் நடைபெற்றுள்ளது. மு.க. ஸ்டாலினுக்கு பதிலாக விஜய் முதலமைச்சராக அமர்ந்துள்ளார். மற்றபடி திராவிட ஆட்சிகள் என்னென்ன ஊழல் நடந்ததோ, கமிஷன், மாமூல், கட்ட பஞ்சாயத்து நடந்ததோ அது அப்படியே தமிழக வெற்றி கழக ஆட்சியிலும் தொடர்கிறது. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.